இப்போ நம்ம நிறைய விபத்துகள் கேள்விப்படுறோம். என்ன அப்படின்னா, அந்த பெண்கள் இருசக்கர வாகனத்துல போகக்கூடிய பெண்கள் அந்த மேல உள்ள படத்தை பாருங்க, ஏறி உட்காந்து அந்த சேலை பின்புறமா தொங்க விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. காத்துக்கு இது ஒண்ணே அந்த வீல் சக்கரத்துல சுத்துச்சுன்னா அப்படியே பின்னால இழுத்து போட்டுரும். அப்ப அவங்க தலை அடிபட்டு இறக்கும் தருவாய்க்கு போயிடுறாங்க, கோமா ஸ்டேஜ் போயிடுறாங்க. இதை நம்ம கண்டிப்பா தவிர்க்கணும். அதனால பைக்ல ஏறி உட்கார்ந்தோடனே சேலை சரியா இருக்கா எடுத்து அந்த சேலை முந்தானையை எடுத்து முன்னாடி சொருகிக்கிறணும், இல்லைன்னா முன்னாடி சுருட்டி வச்சுக்கணும். கீழே உள்ள படத்தை பாருங்க, இருசக்கர வாகனத்துல ஒரு ஆணும் பெண்ணும் போறாங்க. அந்த பெண்ணோட துப்பட்டா அந்த சால் அந்த வீல்ல சிக்கி பின்னால இழுத்து போட்டுருது. அது கழுத்தை அறுக்குது, கழுத்தை இறுக்கி பிடிக்குது, மல்லாக்க விழுந்துடுறாங்க. அதனால இந்த மாதிரி சாலையில பயணிக்கக்கூடிய இருசக்கர வாகன பயணிகள், அத பின்னால அமர்ந்திருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பா கவனமா போங்க. சால் இருந்துச்சுன்னா முன்னாடி எடுத்து ஒரு சின்ன முடிச்சு மாதிரி போட்டுக்குங்க. அதே போல பின்னு குத்தி இருந்தா அந்த பின்னு அப்படியே கிழிச்சிருது. பின்னு குத்தாம இருந்தா கூட அந்த சால் மட்டும் உருவிடுது அந்த வீல்ல சிக்கி. பின்னு குத்திட்டாங்கன்னா அப்படியே இழுத்துருது. அந்த சுடிதாரோ அப்படியே சேர்த்து கிழிச்சு எடுத்துருது, மல்லாக்களுது. இதனால பெரிய உயிர் சேதம் ஏற்படுது. நிறைய விபத்துக்கள் இப்ப அடிக்கடி பாக்குறோம். இருசக்கர வாகனத்துல ஏறி உட்கார்ந்த உடனே அந்த சாலையும் அந்த சேலை முந்தானையும் பெண்கள் கவனிக்கிறது இல்ல. ஏன்னா பெண்கள் தான் ஒரு குடும்பத்துக்கு அவசியம். அதனால இருசக்கர வாகனத்துல பயணம் செய்யக்கூடிய பெண்கள் கவனமாக அமர்ந்து பயணம் செய்ய வேண்டும். அவங்களோட உயிர் விலை மதிப்பற்றது.